டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இன்பகரமான நாளாக அமையட்டும். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நீங்கள் அடிக்கடி விழுமியங்கள் என்று சொல்கிறீர்கள், ஆங்கிலத்தில் இதை வேல்யூஸ் என்று சொல்வார்கள். அது என்ன விழுமியங்கள், விழுமியங்கள்ட வகைகள் என்னன்னு கேட்டிருந்தார். நிச்சயமாக இது தெரிந்திருக்க வேண்டும். எல்லாருக்கும் விழுமியம்னா நல்ல பண்புகள் என்று சொல்கிறோம், ஆனால் அதனுடைய வகைகள் எவை என்று அவர் கேட்டிருந்தார். ஒரு அருமையான கேள்வி. பாருங்கோ, தனியாளுக்கான விழுமியங்கள் இருக்கின்றன. இப்போ எனக்கு நான் ஒரு தனியாள்னு சொன்னால் எனக்கு தன்னம்பிக்கை, அது ஒரு விழுமியம் என்று சொல்கிறார். ஒழுக்கம், சுய ஒழுக்கம், பாருங்கோ, நீதி, பாருங்கோ, சட்டம் ஒழுங்கை நான் கடைபிடிக்க வேண்டும், நீதி தவறாமை, தொழில் சார்ந்த ஒழுக்கம், நான் செய்கிற தொழிலில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். இவை தனியாருடைய ஒழுக்கங்களாக இன்னும் நிறைய இருக்கின்றன. உதாரணத்துக்கு அதே போல சமூக விழுமியங்கள், தனியார் விழுமியங்கள், சமூக விழுமியங்கள் அது பொதுவானவையாக இருக்கின்றன. பாருங்க, நியாயம், எல்லாருக்கும் நியாயம் சரியாக இருக்க வேண்டும். நீதி, பாருங்க, சட்டம் எல்லாருக்கும், வீதி போக்குவரத்து சட்டத்திலிருந்து எல்லா சட்டமும் ஒழுங்காக இருக்க வேண்டும். அடுத்தது சமத்துவம், அவ எல்லாருக்கும் கற்கின்ற உரிமை, எல்லாருக்கும் வைத்தியசாலையில மருத்துவம் இலவசமாக வழங்குகின்றது, அந்த உரிமையை அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. அதே போல அப்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூக சூழல், இதெல்லாம் இந்த சமூக விழுமியங்களோடு இணைந்ததாக காணப்படுகிறது. அடுத்ததாக நடத்தை விழுமியங்கள். ஒரு மனிதர்கள் பாருங்க, எங்களோட நாட்டில் நாங்கள் எங்களுடைய நடத்தைகள் என்ன, மரியாதை, மற்றவருக்கு மரியாதை கொடுத்தல், மூத்தோருக்கு மரியாதை கொடுத்தல், பெற்றோருக்கு மரியாதை கொடுத்தல், ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்தல். அடுத்தது இன்சொல், நல்ல சொல்லு பேசுதல், வீதியிலையோ போக்குவரத்திலையோ எங்கேயோ பொது இடத்திலேயோ எல்லா இடத்துலையும் பாராளுமன்றத்திலேயோ நல்ல சொல்லு பேசுதல். அடுத்ததாக நடத்தை விழுமியங்கள்ல பணிவு, பாருங்க, உயர உயர பணிய வேண்டும், மனித பண்பு. அந்த ஜப்பான்ல எல்லாம் அது மிக உயர்வாக கடைபிடிக்கப்படுகிறது. ரைட். அடுத்த பாருங்க, ஆன்மீக விழுமியங்கள். சமயங்கள் என்ன விழுமியத்தை சொல்கிறது? பக்தி, பாருங்க, இறை பக்தி, கருணை, உதவி செய்தல், மற்றவருக்கு உதவி செய்தல், தொண்டு செய்தல், அன்பு செய்தல், மகிமை, இறைவனுடைய மகிமை. அப்ப இறைவனுடைய மகிமை என்ன? ஏழைகளுக்கு உதவி செய்தல், இல்லாதவர்களுக்கு தொண்டு செய்தல். இதுதான் சமய விழுமியங்கள். அடுத்ததாக அப்ப இதை ஆன்மீக விழுமியம் என்றும் சொல்வார். அடுத்ததாக தொழில் விழுமியம். அப்படின்னா உழைப்பு, நேர்மையாக உழைத்தல், நேரம் தவறாமை, முயற்சி, ஆக்கத்திறன், தொழில் விதிகளுக்கு அமைய கடமையாற்றுதல், இது மிக முக்கியமானது. அடுத்ததாக குடும்ப விழுமியங்கள். அப்ப குடும்பத்தில் என்ன விழுமியம் பாருங்க, அப்பா அம்மாவை பணிதல், பணிவு, குடும்ப விழுமியம். தூய்மை, பாருங்க, சுத்தமாக இருத்தல், வீட்டை சுத்தமாக வச்சிருக்கிற உள்ளத்தை சுத்தமாக வைத்திருத்தல், தூய்மை. அன்பு, பாருங்க, அப்ப அன்பு மிக முக்கியமானது, எல்லாத்துக்கும் ஆதாரம். அடுத்ததாக பரிவு, மதிப்பு, சிக்கனம், பாருங்க, மிக மிக முக்கியம் சிக்கனம். உலகத்துல ஒவ்வொரு குடும்பமும் வேஸ்ட் ஆகிற உணவு ஒரு 100 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுக்க போதுமானது, ஆய்வு முடிவு ஒன்று சொல்லி இருக்கு. அப்ப பாருங்க, நாங்க சிக்கனமாக இருக்கின்ற பொழுது, வேஸ்டேஜை குறைக்கின்ற பொழுது, அது மிகப்பெரிய விழுமியம், இந்த உலகுக்கே நன்மை, நாட்டுக்கே நன்மை. அப்ப இது இது குடும்ப விழுமியங்களாக இருக்கின்றன. அடுத்தது ஒரு பொதுவான பிரஜை ஒருவருடைய விழுமியம். பாருங்க, சட்டம், சட்டம் ஒழுங்கை பேணுதல், ஒழுக்கம், சமூக பொறுப்பு. பாருங்க, வீதியில குப்பையை போடுறது இதுன்றது அதை ஒன்றும் செய்யக்கூடாது, சமூக பொறுப்பு. அவருக்கு மிக முக்கியமான சமூக பொறுப்புகள் காணப்படுகின்றன, எல்லோருக்கும், எனக்கு, உங்களுக்கு, எல்லோருக்கும். அடுத்ததாக அரசியலில் பங்கு பெற்றுதல். அப்ப எல்லாருக்கும் அரசியல்ல பங்கு பெற்றணும், அரசியல் சரியா இருக்கணும், அரசியல் தூய்மையானதாக இருக்கணும், அதனூடாக நாடு ஒரு நல்ல நிலையை அடையணும். அதே நேரத்தில் வகை கூறுதல், பொறுப்பு கூற வேணும், ஒவ்வொரு பிரஜைகளும் பொறுப்பு கூற வேணும். அப்ப இந்த வகையில இந்த விழுமியங்களை நாங்கள் கடைபிடித்தால் எங்களுடைய நாடு
மிக விரைவாக வளர்ச்சி அடைந்துவிடும். நன்றி, வணக்கம்.